ஒரு நாட்டுக்கு வரோம் அப்படின்னா நாட்டை நம்பி வராதிங்க, உங்களோட உழைப்பை நம்பி வாங்க அப்படின்னு சொன்னார். இந்த கேமராவை கியரை எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்குள்ளேயும் ஒரு வழி ஆயிடுவோம் போல். அப்புறம் தமிழ் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் எங்கே இருக்கேன்னா, டட்டடன் காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு, இன்றைக்கி வேறு கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது. அதான் கிளம்பி உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுக்காக வந்துட்டேன். ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட்டு விலாகுங்க. அதுவும் செம்ம க்ரௌடான ஒரு சிட்டியில் நான் இந்தளவுக்கு கேமராவை பிடிச்சிட்டு வந்து நிற்பேன்னு சொல்ல கூட எப்படி சொல்கிறேன்னு தெரில. நான் பயங்கர இன்ட்ரோவர்ட்டு. அப்பப்போ இந்த எக்ஸ்ட்ரோவர்ட்டு, எப்படி சொல்ல போனால் ஆம்பிவர்ட் மாதிரி அப்பப்போ மாறுவேன். ஆனால் இந்த அளவுக்கு மாறி நான் வந்து இப்படி நிற்பேன்னு என்னால் சொல்லக்கூட முடியலை. ஸோ இது நான் இருக்க ஊர் வந்து உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள், சைடில் இருக்கா. ஸோ இங்கே தான் இன்றைக்கி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. தெருவாக இன்றைக்கி நடக்க போகிறோம், பார்ப்போம் வாங்க. அடுத்து எங்கே போக போகிறேன்னா, நான் வந்துட்டு யாங் தண்டா ஸ்கொயர் போகிறேன். ஸோ அது ஆமாம், இங்கே பாருங்கள், இங்கே தான். இங்கேருந்து ஒரு பரவாயில்ல 10 மினிட்ஸ் தான் வாக்கு. ஸோ பார்ப்போம் அங்கே எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் காலைல கோயம்பேட்டில் பஸ்ஸு நிற்கிற மாதிரியும், எங்கள் ஊர் புதுக்கோட்டையில் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸு நிற்கிற மாதிரியும் பாருங்கள் வரிசையாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஆமாம், இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் எங்கேயோ திருப்பி வச்சிட்டாங்களாமே. என்னென்ன நியாயம் பண்ணுறானுங்க பாருங்கள் மக்களே. கொஞ்சம் புத்தி போட்டு பொழைச்சிக்குங்க மக்களே. அண்ணன் இப்போ தான் கடையை வியாபாரத்தை ஆரம்பிக்க போகிறார் போல். காலையில் மணி 8 மணி ஆகுதுங்க. சுல்லுன்னு வெயில் அடிக்குது மூஞ்சியில். நல்ல வேலை பாதுகாப்பாக சன்ஸ்க்ரீன்லாம் போட்டுக்கிட்டு தான் நடந்துக்கிட்டு தெரியுறேன். ஆக்சுவலாக மக்களே இது ஒரு மாலு. ஸோ உள்ளே வந்து ஒருத்தனும் கிடையாது. ரொம்ப நல்லதாக போச்சு. எனக்கு தெரிஞ்சு மாலை நான் தான் திறக்கிறவனா இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப ஹார்லிக்ஸ் வாடை வருதுங்க. இன்னும் ஃபுட்டு கடை எதுவும் இருக்கா? இந்த ஸ்மெல்லு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஸ்மெல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஹார்லிக்ஸ் ஸ்மெல்லு வருது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி பெரிய சிட்டியில் நான் நடக்கிறேன். கடைசியாக நடந்தது ஐயப்பன் கோயிலுக்கு 40 கிலோமீட்ரு பாத யாத்திரை நடந்தது. அதுக்கப்புறம் இந்த கேமராவை பிடிச்சிக்கிட்டு இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்படி தான் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் எப்படி தான் இந்த மாதிரி நடந்து தெரியுறாங்களோ, சும்மாலாம் இல்லைங்க, சரியான கஷ்டமாக இருக்குது. நான் அந்த பக்கம் தான் போகிறேன்னா கரெக்டாக இருங்க, செக் பண்ணிக்கிறேன். ஆமாம், கரெக்டாக தான் போயிடுறேன். ஆக்சுவலாக மக்களே இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக மேலே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, சைடில் ஒரு பில்டிங்கு. ஸோ எவ்வளோ சேஃபாக வந்துட்டு மக்கள்லாம் நடந்து போகிறதுக்காக எவ்வளோ சேஃபாக ஸ்கஃபோல்டிங்லாம் போட்டு பிளேட்லாம் வச்சு எவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்காங்க பாருங்கள். இது தான் வந்துட்டு தண்டா ஸ்கொயரு. ஸோ மேலே பாருங்கள் டிஸ்பிளேயில், ஒரு நாள் இந்த டிஸ்பிளேயில் வரோங்க. ஆக்சுவலாக இது வந்து செம்ம க்ரௌடான பிளேஸு. ஆனால் இப்போ வந்து ஒருத்தனும் கிடையாது. எல்லாம் வந்துட்டு நேற்று ஃப்ரைடே ஈவினிங் எல்லாம் பார்ட்டி பண்ணிவிட்டு எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம வந்துட்டு வீடியோ எடுத்து போட்டுக்கிருக்கேன் நான். இந்த பாருங்க தெரிகிறாங்க, ஒரு அப்பாவும் பொண்ணும். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எவ்வளோ நேரம் எடுக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. நான் அந்த இடத்துல ஒரு மணி நேரமாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். 1 மணி நேரமாக அந்த ஒரே இடத்துல நின்று தான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. பாவம், அவருக்கு ரொம்ப பொறுமையாக இருக்காருப்பா. பாவங்க இந்த ஆம்பளைங்கெல்லாம். அது அப்பாவாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி. காய்ஸ், எனக்கு பார்த்ததுலே இங்கே நிறைய விஷயம் எனக்கு பிடிச்சது. அதில் இது ஒன்று பாருங்கள். திஸ் இஸ் ஹாஸ்பிட்டல் ப்ராப்பர்ட்டி, டு நாட் ஸ்மோக் வித்தின் 9 meters. அப்பா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது.
எனக்கு இப்போ நடந்து இன்னொரு பக்கம் கால் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்துட்டு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்குவாட்ஸ் வேறு போட்டு அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் நரக வேதனைங்க. நல்லா முடியலை. இந்த சைக்கிள் எடுக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தேன்னா நான் வீட்டுக்கிட்டே போயிடுவேன். சரி நீ வண்டி எடுத்துக்கிட்டே சுற்ற ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்னு. எனக்கு வண்டின்னு தான் ஞாபகம் வருது. என் கூட இருந்த ஜீவனுங்கள்லாம் வந்துட்டு நான் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 4 மந்த்ஸ்லேயே கனடா வந்து ஒரு 4 மந்த்ஸ்லேயே கார் எடுத்துட்டேன். நான் இன்னும் ஒரு நிறைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே எடுத்தோம். அது ஒரு மாதிரியான ரிஸ்க்கு தான் சொல்லலாம். எல்லாருமே எடுத்து சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு இதில் எடுத்தோம். ஆனால் வண்டி எடுத்ததுக்கப்புறம் இப்போ யாராவது இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எதையாவது இவ்வளோ தூரம் நடக்கண்டா அப்படி இப்படிங்கும்போது சரிடா போயிட்டு வாடா அப்படின்னா கொண்டாந்து விடுறா அப்படின்பானுங்க. சரி என்னடா சரின்ட்டு சில நேரத்தில் அப்போ தான் நாங்கள் எங்கள் ஊபரை அப்போல்லாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஊபர் ஓட்டுவோங்க. நான் இன்னும் 2-3 பசங்கள்லாம் அப்படியே போட்டி போட்டு ஓட்டுவோம். அப்படி ஓட்டி டயர்டாக வந்து படுக்கும்போது வாடா அப்படின்னு கூப்பிட்டு போகலாம் அப்படின்வாங்க. சரி என்னடா அப்படின்னு அப்போ சொல்லுவானுங்க, நீ வெளியில் நடந்து பாரு வெயிலில், அப்போ தெரியும்டா எங்கள் நிலமெல்லாம் அப்படின்பானுங்க. இப்போ தெரியுது எனக்கு அதெல்லாம் பார்த்தாலே. எப்பா பாவங்க, ஏதோ நான் நல்ல நேரம் நான்லாம் தப்பிச்சுக்கிட்டேன் அதுலேருந்து. ஆனால் இனிமேல் நிறைய நடப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். மக்களே, ஒரு வழியாக நான் பார்க்கு பக்கம் ஓடி வந்துட்டேன். வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மறுபடியும் கிளைமேட் கொஞ்சம் நல்லா மாறிடுச்சு. இனிமேல் வந்துட்டு இந்த மாதிரி உங்களை நான் வந்து அடிக்கடி பார்க்க போகிறேன். ஸோ நீங்கள்லாம் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சரியா, சப்போர்ட் பண்ணுறீங்க. நான் இப்போ இங்கே எதுக்கு வந்தேன்னா, நான் ஆக்சுவலாக வந்துட்டு நான் இது இருக்கிற ஊர் வந்து டொரண்டோ. நான் டொரண்டோ கிடையாது, நான் லண்டனுக்கு ஒன்டாரியோ சேர்ந்தவன் நான். என்னடா அப்போ நீ டொரண்டோவா லண்டனான்னு போட்டு குழப்புறியே அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. யூகேயில் இருக்கிற லண்டன் வேறு, கனடாவில் இருக்கிற லண்டன் வேறு. ஆக்சுவலாக இது பார்க்கலாம். இனிமேல் வந்துட்டு நான் அங்கேருந்து நிறைய வீடியோ போட போகிறேன். அது மாதிரி நிறைய ட்ராவல் பண்ண போகிறேன். இந்த ஊருக்கு நான் எதுக்கு வந்தேன்னு உங்களுக்கு நான் இன்னும் சொல்லலைல்ல. நீங்கள் வீடியோ பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் நீங்களே தெரிஞ்சுக்குப்பீங்க. நான் ஏன்னா அதுக்காக தான் வந்தேன். சரி வந்த இடத்துல சரி நம்ம ஏன் எல்லோரும் இந்த மாதிரி நாங்கள் போனோம் அப்படின்னு எடுத்து போடுவாங்களே அப்படின்றது மாதிரி எடுக்காமல் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாமே அப்படின்னு பண்ணேன். ஏன்னா யூடியூப்னாலே ஏதோ ஸ்டோரி சொல்லணும் அப்படி இப்படின்னு போட்டு என்னை இது பண்ணிட்டானுங்க. என்னடா ஸ்டோரி சொல்கிறது, ஒன்றும் ஸ்டோரி வரலையே, என்னடா அப்படி இப்படின்னு முழிச்சிட்டு இருந்தா அப்புறம் தான் தெரிஞ்சு ரோட்டுக்கு வந்தாலே நிறையா ஸ்டோரி கிடைக்கும் போல் அப்படின்னு தான் ரோட்டில் இறங்கி நடக்க ஆரம்பித்தாச்சு. பார்க்கலாம். எனக்கு இங்கே மட்டும் வீடியோ போடணுன்னு ஆசை இல்லை. நான் நிறையா வந்துட்டு எங்கன்னா நிறையா நாட்டுக்கு போகணுன்னு ஆசை இருக்குது. நிறையா வித்தியாசமான மக்களை சந்திக்கணுன்னு ஆசை இருக்குது. கல்ச்சரை பார்க்கணுன்னு ஆசை இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இது ஒரு இதாக ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கனடாவில் பற்றின ஏதாவது டவுட்டு ஏதாவது இதுன்னா தயவுசெய்து என்னை கேட்காதீங்க. ஏன்னா இங்கே எப்போ எப்படி மாறும்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. பத்தாவதுக்கு அப்டேட்டும் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கிறானுங்க, சம்டைம்ஸ் செம்ம ஸ்லோவாகவும் இருக்கானுங்க. ஸோ அதனால் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க, அதுதான் ரொம்ப நல்லது. நான் அந்த மாதிரி நல்லா சிலுன்னு காற்று வாங்கிட்டு இந்த மாதிரி ஜாலியாக அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு வீடியோ போட்டு போயிடுவேன். நீங்கள் பாட்டுக்கு வந்து இதை சொல்லு அதை சொல்லுன்னா எனக்கே தெரியலடா, நானே என்ன நிலமையில் இருக்குன்னு எனக்கே புரியலை. அப்படி இருக்குது நிலமை. அதுக்குன்னு என்னடா அவன் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு இது சொல்கிறானேன்னு. இந்த சிச்சுவேஷன் ஒருத்தவங்களுக்கும் நான் எப்படின்னா சொல்கிறதுனா, ஒரு நாட்டுக்கு வரோம் அப்படின்னா நாட்டை நம்பி வராதிங்க. இது என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் இப்போ தான் கேட்டேன். அவரோட எக்ஸ்பீரியன்ஸில் சொன்னார், நாட்டை நம்பி வராதிங்க, உங்களோட உழைப்பை நம்பி வாங்க அப்படின்னு சொன்னார். அது மாதிரி தான் நான் என் உழைப்பை நம்பி தான் வந்தேன். என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் அவங்க உழைப்பை நம்பி தான், அதெல்லாம் கண்ணாலெலாம் பார்த்தேன். அவனுக்கு தான் இப்போ ஃபோன் அடித்தேன், எடுக்க மாட்டான். இந்த மாதிரி இங்கே இருக்கேன்டா வாடா மீட் பண்ணலான்னு பார்த்தா நேற்று நைட்டு பேசணும், குடிச்சிட்டு படுத்துட்டான் போல். 2 தடவை ஃபோன் அடித்தேன். எங்கேயாவது ஊபர் ஓடி திரிவானுங்க, என்ன பண்ணுறது, அவன் பொழப்பு அப்படி இருக்குது. ஸோ அது மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வீடியோலாம் வந்துச்சுன்னா ஜாலியாக பார்த்துட்டு திட்டணுமா திட்டிட்டு
எதனா பார்த்துட்டு பண்ணுங்கள், பார்ப்போம். நான் சொன்னேன்ல இப்போ எதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன்னு, வீடியோ எண்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? பார்க்கலாம். கண்டிப்பாக கடைசியாக பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டு தான் போகிறீங்க. அதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்குன்னா எனக்கு தான் அஜித் விக்கி. என்னடா அஜித்து விக்கின்னு 2 பேர் வச்சுருக்கேன். 2மே என் பேர் தாங்க. 2மே எனக்கு வச்ச பேர் தான். அந்த 2 பேரும் விட்டு போகக்கூடாதுன்னு அதை வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ நல்லா ஜாலியாக இருக்கணும். அதே மாதிரி இனிமேல் நிறைய ஜாலியான விஷயத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். சம்டைம்ஸ் பொலிட்டிக்கலாகவும் பேசுவேன், அது ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஓகே, பாய். நீங்கள் எல்லோரும் நான் வந்து ஊர் சுற்றி காட்ட தானே வந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலாக நான் அதுக்கு வரலைங்க. நான் வந்தது மீன் வாங்கவும் மளிகை ஜாமான் வாங்கவும். ஃபுல்லாக மீன். நான் எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து மீனும் மட்டனு எல்லாமே நம்ம ஊர் மீன். அதுவும் இதுக்கு நான் யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா, அழகாக பாக்ஸ் போட்டே கொடுத்துட்டாங்க. யாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா அந்த கடைக்காரங்களுக்கு தான். நான் பாருங்கள், ஈரா சூப்பர் மார்க்கெட், தமிழ் ஆளுங்க தான் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்ம ஊர் ஆளுங்க தாங்க. ஓகேங்க, பார்த்தாச்சு. இனி எல்லாம் முடிஞ்சு. இனி அடுத்த வீடியோவில் உங்கள் கூட சந்திக்கிறேன். பாய்.